கடைசியாக கோல்கொண்ட பேலஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோட்டை வீரர்கள்லாம் எப்படி ஏறினாங்க? டெய்லியுமா? ஹே ஹாய், இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்கொண்டா ஃபோர்ட்டை பற்றி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அங்கே போகிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக போகணுன்றதை இந்த விலாகில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோல்கொண்டா கோட்டைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம நண்பர்களோட அப்படியே ஹாய் சித்தேஷ், சன் செய்திகளுக்காக சுகுமாரன், ஒளிப்பதிவாளர் தினேஷ். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இந்த ஃபோர்ட்ல அவுட் சைட் ஃபுட் எல்லாம் நாட் அலவுட். ஸோ கிட்ஸுக்கு வேணும்னா நீங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல வேணா எடுத்துட்டு வரலாம், அது மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. நீங்க என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கும் ஒன்லி கேஷ் தான் வாங்குறாங்க. ஆன்லைன் போர்ட்டல்லே நீங்க புக் பண்ணிக்கலாம், பட் அது 100% சக்சஸ்ஃபுல்லா கேட்டா கிடையாது. நீங்க டிக்கெட் வாங்கிட்டு கோட்டைக்குள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த இடத்துல வந்து நம்ம கிளாப் பண்ணோம்னா அது வந்து எக்கோ ஆகுமா. இந்த சவுண்டு வந்து கோட்டையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அது கேட்குமா. ஸோ இந்த ஃபோர்ட்டில் நம்ம பார்த்த வரைக்குமே 2 ஷாப் தான் இருந்தது. ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்தது, இன்னொன்று எண்டிங் பாயிண்டான டாப்பில் இருந்தது. இங்கே நெட்வொர்க் இஷ்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஷாப்லேயுமே வந்து கேஷ் தான் வாங்குறாங்க, நோ ஜிபே. அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் மஸ்ட். ஒருத்தருக்கு தனித்தனியாக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை. நீங்கள் இந்த ஃபோர்ட்டுக்கு வரணுன்னா மார்னிங் 9 o'clock நீங்கள் வந்துட்டிங்கன்னா 12 o'clock நீங்கள் மேலே ரீச் ஆகிடலாம். மோஸ்ட்லி எல்லா இடமும் கவர் பண்ணிடலாம். ஸோ மார்னிங் வர முடியலன்னா மத்தியானம் ஒரு 1-1:30க்கு நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு 4 o'clock நீங்கள் மேலே ரீச் ஆகிடலாம். வெயிலும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நல்ல வேளை நாங்கள் ஷூ போட்டு வந்தோம். இங்கே நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு கால் வலி வந்துடும் நீங்கள் ஸ்லிப்பரில் நடக்கும்போது. வெயில் கொளுத்துது, முடியலடா. ஆளாளுக்கு ஒரு பாயிண்டில் உட்காந்து நடந்துகிட்ருக்கோம். மேபி ஃபஸ்ட் டைம் ஏறதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் மேலே ஏறி வந்ததுமே ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் பார்ப்பீங்க. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக ஒரு டார்க் ரூம் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க இது ப்ரிசம்னு சொல்லிட்டு, அதாவது ஜெயிலாம். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூம்காக தான் கட்டியிருக்கிறாங்க. லேட்ரான் ஒரு 1672 1787 வரைக்கும் இது ஜெயிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ முடியலடா சாமி. ஃபுல் சிட்டி தெரியுதுடா. இந்த கோட்டை வீரர்கள்லாம் எப்படி ஏறினாங்க? டெய்லியுமா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்ட் ரூம்னா வந்து 2 இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஃபோர்ட்லேருந்து இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். இங்கேருந்து பார்த்தா ஹோல் சிட்டியோட வியூ ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து கோயில் இருக்குது. இந்த கோயிலில் துர்காமா தேவியை தான் கும்பிடுறாங்க. பக்கத்துலேயே மசூதியும் இருக்குது. கடைசியாக கோல்கொண்டா பேலஸை கண்டுபிடிச்சிட்டோம். யாமினியுடன் ஒளிப்பதிவாளர் தினேஷ், ஸ்கிரிப்ட் ரைட்டர் கார்த்தி, சுனகி, நந்தினி, மேலே வருது சித்தேஷ். மேலே ஏறி கோட்டைக்கு வந்ததுமே இங்கேருந்து பார்த்தா அந்த கோட்டையோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும். நிறையா இடத்துக்கு நம்மளால் போக முடியலை. மேலே ஏறி வந்தது கொஞ்சம் வெதர் நல்லா இருந்ததுனால ஒரு 1/2 hour கிட்ட மேலேயே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே போனோம். இந்த கோட்டைக்கு மேலே வர்றதுக்கு 2 வழி இருக்குது. நீங்கள் ஏறின வழியிலே இறங்காமல் இன்னொரு வழியில் இறங்கி போனால் தான் உங்களால் ஃபுல் கோட்டையுமே கவர் பண்ண முடியும். டிஷ்ஷும் சொல்லிடு. ஸோ ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இவங்க கோட்டைக்கு மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 7 o'clock வந்து இங்கே வந்து லைட் ஷோ நடக்குது. நாங்கள் கீழே இறங்கி வர டைமில் தான் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த சன்செட்டில் இந்த கோட்டையை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இன்றைக்கி டேவை இந்த கோட்டையிலே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.